அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் அதிரடியான மாற்றம் இது நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானமாகிய 11இல் ஆட்சி பலம் பெறும் இந்த வேலை என்பது உறுதியாக அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றால் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிரன். அதே போன்று சனியும் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மாய வலையில் சிக்கிடாமல் உறுதியாகவே காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்காரர்களுக்கும் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் லாபத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே அவர்களை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மை கிடைக்கும். மாய வலையில் சிக்கிடாமல் மிக பெரிய அளவில் தனலாபத்தை விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். சுக்கிரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கிரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது உறுதியாகவே குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் நவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார். செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரன் தான் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர். பலம் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும். செல்வ செழிப்பு, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார். பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன். எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார். மாய வலையில் சிக்காமல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. லட்சுமி, இந்திரன், வர்ணன், இந்திராணி என பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் இந்த வேளையில்
மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார். தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது. காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உங்களுடைய உள் தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அது மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதே சமயம் சுக்கிரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம். சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும். அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் தற்போது சுக்கிரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல், சொகுசு பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம், பாடல், இசை, சினிமா, நாடகம், கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கள்ளத்தரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு, வாகனம், ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும். மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது கலை என்றால் சினிமா துறை மட்டுமல்ல, இலக்கியம், இசை, கட்டிடக்கலை, ஓவியம், சமையல், பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் 64 கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன் தான். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எனவே தவற விடாதீர்கள். மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது உறுதியாகவே அதீத நன்மையை ஏற்படுத்தும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றம் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. 5ஆம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி, முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான
காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் ஏற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சி நிறைந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும். தவறவிடாமல் சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது செல்வம், பொன், பொருள் சேர்க்கை அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உயர் பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் முற்றிலுமாக நீங்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது. நினைப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி இல்வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சுகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் லாபாதிபதியான சுக்கிரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைவான நன்மை இந்த தருணத்தில் உண்டு. அனைத்து வகையான பணிகளிலும் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் என்றால் சுத்தமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மனநிறைவுடன் பல பணிகளை இந்த தருணத்தில் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. உணவு, உடை சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். புறத்தோற்றம் மட்டுமல்ல இந்த தருணத்தில் உங்களுடைய உள்தார்ந்த மன தோற்றத்தையும் அதே சமயம் வெளிப்புற தோற்றத்தையும் மேன்மைப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் வலுவாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை உள்ளிட்ட 64 கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் ஆளுமையை செலுத்தக்கூடியவர்தான் சுக்கிரன். எனவே அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி அடுத்தடுத்து நிறைவாக வரும். எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் வலுவாக உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாது திசையோ அல்லது புத்தியோ நடைபெற்றால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் சுக்கிரனின் தினமாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு.